அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பெனாசர் சையத் குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் பால் பாயாசம், சிறுபருப்பு வச்சு தேங்காய் பால் பாயாசம் செய்ய போகிறோம். முழுக்க முழுக்க தேங்காய் பால்லையே செய்ய போகிறோம். ரொம்ப ரிச்சாக நல்ல ஹெல்த்தியான பாயாசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுபருப்பு பாயாசத்துக்கு என்ன தேவையான பொருள்னா, சிறுபருப்பு நான் இந்த ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். வெள்ளைப்பாகை காய்ச்சி வச்சிருக்கேன். தேங்காய் பால், ஒரு முழு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான முந்திரியும் 3 ஏலக்காவும் வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க தேங்காய் பால் யூஸ் பண்ணி நம்ம செய்கிற பாயாசம். அதனால ரொம்ப ஸ்வீட்டாகவும் டேஸ்டாகவும் ரிச்சாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடாய் வச்சுட்டு அதில் இந்த சிறுபருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வறுக்குங்க. கருகாமல் வறுத்துக்கோங்க, ஸ்மெல் வர வரைக்கும். அப்போ தான் நம்ம பாயசம் செய்யும்போது நல்லா டேஸ்டாக இருக்கும். பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ குக்கரில் போட்டு 2-3 விசில் விட்டுக்கோங்க. நல்லா வெந்துடும். சிறுபருப்பு வெந்துடுச்சு. ரொம்ப கழக்க ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி பதத்தில் வேக வச்சுக்கோங்க. 2 விசில் விட்டாலே போதும். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிக்கிட்டு 3 ஏலக்காய் நம்ம வச்சுருக்கோம்ல, முதல்ல 3 ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அப்புறம் முந்திரி சேர்த்து வறுத்துட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ஆனதும் முந்திரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றணும். காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளைப்பாகு ஊற்றுங்க. வெள்ளைப்பாகு கொதிக்கட்டும். வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம சிறுபருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. சிறுபருப்பு வெள்ளைப்பாகத்தோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் பால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஒரு முழு தேங்காய் எடுத்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாயசத்தோட ஸ்பெஷலே தேங்காய் பால் தான். எல்லோரும் மில்க் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வெறுமே தேங்காய் பால் ஆட் பண்ணி இந்த பாயசம் செஞ்சுட்டே இருக்கோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தேங்காய் முழுசாக எடுத்து பால் எடுத்து போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அப்போ அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். ரொம்ப கொதிக்க விட்டுடாதீங்க. பாருங்கப்பா, இப்போ கொதிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கொஞ்சம் பொடி செஞ்சு வச்ச தேங்காய் வச்சுருக்கேன். அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்படி. தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அரைச்சியும் சேர்த்துக்கலாம். கிளறி விடுங்க. நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹாட்டாக பவுலில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி நான் பவுலில் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் எப்படி இருக்குன்னு ஒரு முறை ட்ரை பண்ணி சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. பெனாசர் சையத் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.